9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 184 நம்பர் வந்திருக்கு. நாம் 142ன்னு எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 184 நம்பர் வந்திருக்கு. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 89 நம்பருக்கு இங்கே 84 அப்படின்னு வச்சுப்போம். இங்கே 92 அப்படின்ற நம்பரு இப்போ நிற்கிது. எப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லா மாதமும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், 81 நம்பருக்கு 86ன்னு வச்சுங்க, இல்லை 36ன்னு வச்சுருங்க. 36, 34, 32 அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இதில் முதல்ல 36 நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டு, 34 டைரக்டு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 37, அதாவது 32 7 நம்பருக்கு ஆப்போசிட். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 44, 46, 44 டைரெக்டாக வந்துடுச்சு. இங்கே 46 2 நம்பருமே ஆப்போசிட்டு. இப்போ 48 மறுபடியும் டைரெக்டாக வந்து 84ன்னு திரும்பி இருக்குது. டைரெக்டாக ஒருவேளை திரும்பாமல் வந்திருந்தால் அது 43 இல்லை 98 வந்திருக்கணும். திரும்பி 84 நம்பரை டைரெக்டாக வந்துடுச்சு. அது மாதிரி எல்லா மாதமும் ஒரு பிசியாவது அந்த மாதிரி வரும். இப்போ இதில் பாருங்கள், 9 நம்பர் தொடர்ந்து 4 நாள் வந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு இதில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 84 நம்பரு இங்கே 89, 84, இங்கே 94 நம்பரு இங்கே 44, 96 நம்பரு 91. எந்த நம்பருமே திரும்பலை. ஆனால் ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் ஆகுது. எப்படின்னா இந்த பி போர்டு 9, இங்கே பி போர்டு 4 வச்சு 44, இங்கே சி போர்டு 6 நம்பரை எடுத்து இங்கே 1ன்னு வச்சு 91. இப்போ சி போர்டு மறுபடியும் 9 நம்பரை 4 வச்சு 84. இப்போ பி போர்டு மறுபடியும் ஆப்போசிட் பண்ணால் இங்கே இந்த 42 அப்படின்ற நம்பர் பிசி வரணும். அப்போ 42 பிசி இல்லைன்னா 97 பிசி ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒருவேளை 9ஆம் தேதி வரலைன்னாலுமே ஒரு 2-3 நாளில் அந்த நம்பரு இறங்கிடும். ஏன்னா அந்த மெத்தேடு கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகணும். பாருங்கள், 89லேருந்து 94 வரைக்குமான நம்பரு இங்கே திரும்பவும் 44 ஸ்டார்ட் பண்ணி அந்த 97 இல்லைனா 42 முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். மிஸ் ஆகாது இந்த மாதிரி மெத்தேடெல்லாம். இந்த பிசி டபுள்ஸ் நம்பரு 44, 844. இந்த ஏபி நம்பரு, ஏசி நம்பரு, பிசியில் ஒரு நம்பர் அது கண்டிப்பாக வரும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் அந்த நம்பர் வராது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 998. இந்த 998க்கு பிசி ஒரு 98 வரணும். ஆனால் இன்னுமே வரல. அதே மாதிரி இந்த 330 ஏபிஏசி மறுநாளே 30 வந்து போச்சு. ஆனால் இந்த 665 இன்னும் வரல. இந்த 001. ஸோ அந்த மாதிரி நாம் எந்த நம்பர் எதிர்பார்க்குறோமோ அது வராது. ஆனால் திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்க்காத போது அந்த நம்பர் அப்படியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிசி 92, 97 நம்ம எதிர்பார்க்காம வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியில் 92, 97 ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபியில் வந்துடுங்க. ஏபியில் ஒரு 64 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். 3 நாள் விட்டு 91, ஒரு நாள் விட்டு 69. இப்போ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஏபியில் இருக்கிற 64 நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 96 அப்படின்ற நம்பர் இங்கே வருது. ஒரு நாள், அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு மறுபடியும் 3 நாள் விட்டு 91 அப்படின்ற நம்பர் இங்கே 96 வரும்னு எதிர்பார்த்தோம். இங்கே பாருங்கள், 91 நம்பர் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 69, இந்த 69 ஒரு நாள் விட்டு 69 இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 9 நம்பருக்கு இங்கே 64 நம்பருக்கு இங்கே 96 அப்படின்ற நம்பர் ஆகிருக்கு. 91 டைரெக்டாக 91ன்னே வந்து போச்சு. அப்போ இந்த 69 டைரெக்டாக 69ன்னே வந்துடலாம். ஸோ 69 இல்லை 64 அப்படின்ற நம்பர் வரலாம். ஏன்னா திரும்பவும் இந்த இடத்துல
இந்த 64ஐயே இங்கே கொண்டு வந்து அப்படியே வச்சுன்னா 64என்ற நம்பரும் வரலாம். அதனால் இந்த 69 இங்கே 96ன்னு சொல்லியும் 64 என்ற நம்பரை 2 நம்பர் பிசி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. இந்த 794 சீபோர்டு 4 வச்ச நம்பர் பாருங்களேன். இந்த 794க்கு இங்கே 791 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. 2 நாள் கேப் இருக்குது. ஸோ திரும்பவும் சீபோர்டு 4 வரும்போது 844என்ற நம்பருக்கு திரும்பவும் இங்கே வந்து என்ன நம்பர் வரணும் அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏபியில் இருக்கிற 79க்கு அப்படியே இங்கே ஏபியில் 79, அதுபடி திரும்பவும் 84என்ற நம்பருக்கு ஏபியில் அப்படியே 84 வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த 4என்ற நம்பருக்கு இங்கே 1 பேரு. ஸோ அப்படி வரும்போது இந்த 4என்ற நம்பருக்கு ஒரு வேளை 1என்ற நம்பர் இங்கே வரும்னு எதிர்பார்த்தோம். அதாவது 841என்ற நம்பரு. அப்படி இல்லைன்னா 846என்ற நம்பரு வரும்னு எதிர்பார்த்தோம். ஒருவேளை அந்த நம்பர் ஒருவேளை 184 நீங்கள் பாக்ஸ் ஒருவேளை அடிச்சுட்டு இருந்தால் 841என்ற நம்பர் தான் வரணும். புரியுதா பாருங்கள். இந்த 79 இங்கே 79 2 நாள் விட்டு இந்த 4என்ற நம்பருக்கு 1. அதே மாதிரி 844என்ற நம்பருக்கு ஏபி 84 அப்படியே வச்சுட்டு இந்த 4என்ற நம்பருக்கு 1 வச்சா 841 அப்படின்ற நம்பர் இங்கே வரணும். ஒருவேளை ஒரு நாள் முன்னாடியே இந்த 184 அடிச்சுட்டு இருந்தால் இந்த கேம் இங்கே வராது. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 91உடைய ஆப்போசிட்டு இங்கே 64 அப்படின்ற நம்பரை எடுக்கிறோம். அதை திருப்பி 46ன்னு வச்சு இந்த 84 ஏபியில் வச்சு 846 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ் தான் மேட்ச் ஆகுது. இதில் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் இது எது மேட்ச் ஆகுதோ மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.